வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய சந்தை நிலவரம் எப்படி இருந்தது சார்? இன்றைய காலை வர்த்தகம் பத்தி சொல்லுங்க. நேற்று சந்தையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. சிறு சிறு இறக்கங்களுடன் நேற்று இரவு சந்தை முடிவாகி இருக்கின்றது. பகலிலே எல்லாமே தங்கம் வெள்ளி எல்லாமே விலை உயர்ந்தே இருந்தது. ஆனால் மாலையில் 6 மணிக்கு அப்புறம் விலைகள் இறங்க தொடங்கி இறங்குமுகமாகவே இருக்கின்றது. இன்றும் சந்தை என்று எடுத்துக்கொண்டால் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்ப்பதற்கில்லை. ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பழமொழி அரைத்தமாகவே அரைக்கின்றார்கள் என்று. அதுபோல என்ன என்றால், இந்த சந்தையிலே தொடர்ந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பல கோணங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குவான்டிடேட்டிவ் ஈசிங் என்று அந்த அமெரிக்காவில் அசெட் பர்ச்சேஸை எப்படி குறைக்க போறாங்க, கூட்ட போறாங்க, நேற்று ஒரு செய்தி நாளை ஒரு செய்தி மாறி மாறி சொல்லி இந்த சந்தைகளை மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால எதை நம்பி எப்படி முதலீட்டாளர்கள் பணம் பண்ணுவது என்பது ஒரு பெரிய புதிராக இருக்கின்றது. இன்னும் இப்ப திருப்பி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, டிசம்பர் மாசம் இல்ல ஏப்ரல் மாசத்துல இருந்துதான் இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் நடைமுறைக்கு வரப்போகின்றது என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இந்த வாணிகம் செய்வது சற்று கடினமான விஷயம். பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சந்தை சிறு சிறு ஏற்ற இறக்கங்களுடன் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிகின்றது. அதாவது மாச கடைசியை நெருங்குவதன் காரணமாகவும் பல்வேறு ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வர இருக்கின்றன. அதனால் இந்த ஒப்பந்த காலத்திற்குள் தங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாங்கி வைத்திருப்பவர்கள் விற்கவும், விற்று வைத்திருப்பவர்கள் வாங்கவும் முற்படுவதால் சந்தையில் ஒரு நிதானமான போக்கே அடுத்த 2 நாட்களுக்கு நிலவும். சார், இந்த பங்குச்சந்தை காட்டிலும் பொருள் சந்தை மாறுபடுமா? பங்குச்சந்தையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா இது பாதிப்பு வரும்? அதாவது பங்குச்சந்தைக்கும் பொருள் சந்தைக்கும் நிறையவே வேறுபாடுகள் உள்ளன. பங்குச்சந்தை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு நிறுவனம். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு முதலாளி, அதாவது மேனேஜிங் டைரக்டர் அல்லது சேர்மன் என்று இருப்பார்கள். ஆக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுக்கு எது சாதகமோ அதற்கு தகுந்தாற் போல செய்திகளை வெளியிட்டு பங்கின் விலை ஏற்ற இறக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இரண்டாவது, அந்த நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைப்பது, அந்த நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு விற்பனையாவது, அதற்கான பணத்தை வசூலிப்பது என்ற பல தடுமாற்றங்கள் அதில் இருக்கின்றன. ஆக இவையெல்லாம் நன்றாக இருந்தால்தான் அந்த நிறுவனம் நன்றாக இருக்கும், பங்கு வாங்குகிறவர்களுக்கு பலன் கிடைக்கும். அவைகள் நிர்வாகமும் நன்றாக இல்லாமல் அதற்கு விற்பனையும் நன்றாக இல்லாமல் இருந்தால் பங்கு வைத்திருப்பவர்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால அதுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த பொருள் சந்தையில எதுவுமே கிடையாது. இதில் முதலாளி இல்லாத உலகம். இந்த பொருள் சந்தை என்பது ரா மெட்டீரியல்ஸ். இது பொதுமக்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாகவும் இருக்கலாம், அல்லது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருளாகவும் இருக்கலாம். ஆக இந்த பொருள்களின் தேவை, உற்பத்தி, டாலர் மதிப்பு இவற்றின் அடிப்படையிலே அந்த வாணிபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால இந்த இது ஒரு நிலையானது. இதில் நீங்கள் ஓரளவு கணித்து விட முடியும் என்றால், இதில் தனிநபர்கள் ஈடுபட்டு சந்தையின் போக்கை பெரிய அளவிலே திருப்புவது அவர்கள் எளிதல்ல. ஆனால் பங்கு சந்தையில அதனை செய்வதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. சார், நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பொருள் சந்தையில என்னென்ன பொருட்கள் இருக்கு என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. சோ பொருள் சந்தையில என்னென்ன பொருட்கள் இருக்கு சார்? பொருள் சந்தையில புல்லியன் என்று சொல்லக்கூடிய தங்கம், வெள்ளி அதான் அதிகமாக வாணிபம் நடைபெறுகின்றது. அடுத்தது எனர்ஜி என்று சொல்லக்கூடிய க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். அப்புறம் மெட்டல்ஸ், பேஸ் மெட்டல்ஸ், அடிப்படை உலோகங்கள் என்று சொல்லக்கூடிய அலுமினியம், ஜிங்க், காப்பர், நிக்கல், லெட் போன்றவைகள். இது தவிர கெமிக்கல்ஸ், சிமெண்ட், சுகர், வேளாண் விளைபொருட்கள் என்று பல்வேறு பொருட்கள் ஏறத்தாழ இந்தியாவில் ஒரு 140க்கு மேற்பட்ட பொருட்கள் பட்டியலில் உள்ளன. ஆனால் இந்த அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை 9 பொருட்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து தனது வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். இந்த 9 பொருட்கள் என்பது அவைகள் அனைத்துமே சர்வதேச அளவில் வாணிபம் நடைபெறக்கூடியவை. அவற்றில் செயற்கையாக விலை ஏற்ற இறக்கங்களை எளிதாக உருவாக்க முடியாது. ஆக அந்த சர்வதேச அளவில் வாணிபம் நடைபெறக்கூடிய தங்கம், வெள்ளி, அலுமினியம், காப்பர், ஜிங்க், நிக்கல், லெட், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த 9 மட்டுமே அட்வென்ச்சர்ஸ் இந்தியா கவனம் செலுத்துகின்றது. தனது வாடிக்கையாளர்களுக்கும் ஆலோசனை வழங்குகின்றது. சார், அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நான் சொன்னது போல இந்தியாவில் இந்த வாணிபத்திற்கு அனுமதி கிடைத்து 10 ஆண்டுகள் ஆகின்றது. அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவும் கடந்த 10 ஆண்டுகளாக சந்தையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக
இவர்கள் கமாடிட்டி தவிர வேறு எந்த வாணிபத்திலும் ஈடுபடுவதில்லை, கமாடிட்டி மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இவர்களுடைய நாடு முழுவதும் இவர்களுக்கு கிளைகள் இருக்கின்றன. அதை தவிர ஏறத்தாழ 15,000 வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த அலுவலகம் எந்த நேரமும் காலை 9:30 இரவு 12 மணி வரை எந்த நேரமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவர்களிடம் ஆலோசனை பெறலாம் அல்லது தகவல்கள் பெறலாம். ஆக அந்த வாய்ப்பு இதிலே உண்டு. என்றால் இவர்கள் கமாடிட்டி தவிர வேற எதுவும் ஈடுபடாதே அதற்கு முக்கிய காரணம். எவ்வளவு முதலீடு ஈடுபட்டா எவ்வளவு சம்பாதிக்க முதலீடு என்பது அவரவர் சக்திக்கு ஏற்றது. என்னால 5,000 மூடு தான் போட முடியும்னா நான் 50,000 போடுங்கள் என்று கட்டாயப்படுத்த முடியாது ஒருவரை. ஆனால் 5,000 முதலீடு போதுமா? அது போராது. ஆக நான் என்ன சொல்வதென்றால் சிறு சிறு பணத்தை வைத்துக் கொண்டு இந்த வாணிபத்திற்கு வராதீர்கள். ஏனென்று கேட்டால் சந்தை தொடக்கத்திலேயே உங்களுக்கு எதிராக திரும்புமையானால் உங்களது பணம் காணாமல் போய்விடக்கூடும். அதனால அந்த சிறு சிறு முதலீடு உள்ளவர்கள் இந்த வாணிபத்திற்கு ஆசைப்படாமல் அதை வங்கியிலோ அஞ்சலகத்திலோ போட்டு வைத்தால் சொற்ப வட்டியாவது கிடைக்கும். இதில் அதுவும் இல்லாமல் போய்விடலாம். அதனால் இது பணம் அதிகமாக உள்ளவர்கள் மணி மேக்ஸ் மணி என்பது இந்த வாணிபத்திற்கு முற்றிலும் பொருந்தும். அதனால குறைந்த அளவு முதலீடு என்று சொல்வதைமையானால் தினசரி வாணிபத்தில் ஈடுபடுபவர்கள் ஒரு 15,000 20,000 இருந்தால் போதும். அதாவது அவர்கள் கண்டிப்பாக அன்றைய வாணிபத்தை அன்று இரவே முடித்து விட வேண்டும், அடுத்த நாள் தொடரக்கூடாது, லாபமோ நட்டமோ. அந்த மாதிரி இருப்பதென்றால் குறைந்த முதலீடு போரும். அவருக்கும் இந்த அதாவது புரோக்கருக்கும் தரகருக்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்குமேயானால் அவர் 20 லட்சத்துக்கு கூட 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு எக்ஸ்போசர் கொடுக்கலாம். லாபமோ நட்டமோ என்பது அந்த 20 லட்சத்துக்கு தானே தவிர இவர்கள் போட்ட 10,000க்கோ 15,000க்கோ அல்ல. அதனால இது ஒன்று. இரண்டாவதாக பொசிஷன் கால் என்று எடுத்துக்கோ. அதாவது ஒரு பொருளை வாங்கி 3 நாட்கள் 4 நாட்கள் 10 நாட்கள் அல்லது ஒப்பந்த காலம் வரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் மிக மிக குறைந்த அளவென்றால் கூட 50,000 ரூபாயாவது வைத்துக் கொண்டுதான் இந்த வாணிபத்தில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். சார், ஃபர்ஸ்ட் டைம் ஈடுபடும் போது என்ன பொருட்களை சூஸ் பண்ணலாம் சார்? பொதுவாக நம் எல்லோருக்குமே ஒரு ஃபேன்சி என்னன்னா கோல்டு. அதனால முதல் முறையிலே வாணிபத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கம், வெள்ளி, காப்பர் என்று சொல்லக்கூடிய மூன்றிலே அல்லது மினி லாட் என்று கூறிய சிறிய அளவிலே அவர்கள் இந்த வாணிபத்தை தொடங்கி ஒரு வாரம் 10 நாள் வாணிபம் செய்து சந்தையின் நலிவு சுருள்களை கற்றுக்கொண்ட பின்னர் அதன் பின்னர் அவர்கள் பெரிய அளவிலே பொருட்களை வாங்கலாம், பெரிய அளவிலே பொருட்களை விற்கலாம். அவர்கள் என்றால் இந்த சிறிய அளவு வாணிபத்திலே அவர் சந்தையின் நோக்கங்களை கற்றுக்கொண்டு விடுவார்கள். அதற்கேற்ப அவர் செயல்பட்டு பெரிய அளவிலே லாபம் சம்பாதிக்கலாம். சார், இன்று சந்தை போக்கு எப்படி இருக்கும் சார்? இன்று சந்தையினுடைய போக்கு பெரிய அளவிலே மாற்றங்கள் இருக்கும். அதாவது இந்த சந்தை சற்று இறங்க வாய்ப்பு இருக்கின்றது. என்று கேட்டால் ரூபாயின் மதிப்பு இன்று சற்று வலுவடையும் என்று நான் நினைக்கின்றேன். ரூபாயின் மதிப்பு சற்றே வலுவடைந்தால் பொருட்களுடைய விலை இறங்குவதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது. ஒரு 20-25 காசுகள் இன்று இது காலையிலே உள்ள நிலவரம். மதியம் வேறு புதிதாக செய்திகள் வந்தாலோ அல்லது மதியத்திலே 2 மணிக்கு மேல் ஐரோப்பிய சந்தைகள் திறந்த பின்னர் 6 மணிக்கு மேல் அமெரிக்க சந்தை திறந்த பின்னர் போக்குகளில் மாற்றம் ஏற்படலாம். நாம் இங்கு கூறுவதெல்லாம் பெரும்பகுதி பகல் பொழுதுக்கு ஏற்றதாக இருக்கும். அதுவும் நான் இந்த அரங்கத்திற்குள் நுழையும் போது இருந்த தகவலின் அடிப்படையில் கூறுபவை. அதனால முற்றிலும் 100க்கு 100 சரியாக இருக்கும் என்று கூற முடியாது. சார், நேற்று வெளியான செய்திகள் என்ன இருக்கு? இன்று வரக்கூடிய செய்திகள் சந்தையை எப்படி பாதிக்கும்? நேற்று வந்த செய்திகளிலே ஹவுசிங் மார்க்கெட், அமெரிக்காவில் உள்ள ஹவுசிங் மார்க்கெட் நல்ல ரோபஸ்ட் குரோத் நன்றாக இருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. அது சந்தைக்கு பிளஸ் பாயிண்ட். அடுத்தது அங்கேயே இன்னொரு செய்தி, கன்சியூமர் கான்பிடன்ஸ் என்று, அதாவது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை, அது கடந்த 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கின்றது. அது 1 பிளஸ் 1 மைனஸ். அதனால சந்தையில் பெரிய தாக்கங்கள் ஏற்படவில்லை. அடுத்தது அடுத்த வாரம் ஒப்பெக் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் அவர்கள் என்ன தீர்மானிக்க போகின்றார்கள், கச்சா எண்ணெயுடைய உற்பத்தியை அதிகரிக்கப் போகின்றார்களா அல்லது குறைக்கப் போகின்றார்கள் என்ற முடிவை எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் அப்படியே ஏற்கனவே இருந்த உற்பத்தி திறனையை வைத்துக் கொள்ள முடிவு செய்தால் சந்தையில் மாற்றங்கள் இருக்காது. உற்பத்தியை குறைத்தார்கள் என்றால் கச்சா எண்ணெய் விலை ஏறும். உற்பத்தியை கூட்ட முடிவு செய்தார்கள் என்றால் கச்சா எண்ணெய் விலை இறங்கும். இது தவிர இன்றைக்கு யுஎஸ்ல அமெரிக்காவில் டியூரபிள் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்களுடைய விற்பனை நிலவரம் பற்றிய
புள்ளி விவரங்கள் இன்று வெளிவர இருக்கின்றன. அது தவிர நேற்று வெளிவந்த கச்சா எண்ணெயுடைய கையிருப்பு அமெரிக்காவில் குறையும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது தொடர்ந்து இந்த வாரமும் கூடியே முடிவாகி இருக்கின்றது. அதனால் கச்சா எண்ணெய்க்கான தேவை குறைந்திருக்கின்ற என்பது பொருள். ஆனால் அதனுடைய விலை இறங்குவதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது. சார், நேச்சுரல் கேஸோட தேவை அதிகரிச்சிருக்கா சார்? அது அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் இது. என்றால் அது இரண்டு பயன்பாடு இயற்கை எரிவாயுவை பொறுத்தவரை. ஒன்று தொழிற்சாலைகளுக்கு மின்சார உற்பத்தி கூட நேச்சுரல் கேஸை பயன்படுத்துகின்றார்கள். இரண்டாவது அது குளிர் காய்வதற்காக. அதாவது ஐரோப்பா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இது இப்போ ஒரு கடுமையான குளிர்காலம் தொடங்கி இருக்கின்றது. அதனால அவர்கள் அந்த காலத்திலே அந்த நேச்சுரல் இயற்கை எரிவாயை பயன்படுத்தி குளிர் காய்வார்கள். அதனால அதற்கான தேவை அதிகரிக்கும், விலை உயரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் என்ன என்ற ஒரு வேடிக்கை என்றால், கடந்த 3-4 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், அது நாம் எப்பொழுது விலை ஏறும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்பொழுது விலை இறங்குகின்றது, எப்பொழுது விலை இறங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்பொழுது விலை ஏறுகின்றது. அதனால் அது இயற்கைக்கு மாறாக செயல்படுகின்ற ஒரு பொருளாக அது இருக்கின்றது. அதனால்தான் நான் இந்த நேயர்களுக்கெல்லாம் சொல்வது அதில் தினசரி வாணிபத்தில் மட்டும் ஈடுபடுங்கள். ஏனென்றால் ஒரே நாளிலே அது 4 ரூபாய் 5 ரூபாய் ஏறுவதும் 4 ரூபாய் 5 ரூபாய் இறங்குவதுமாக இருக்கின்றது. அதனை பயன்படுத்திக் கொண்டு ஏறிவிட்டால் 5 ரூபாய் ஏறிவிட்டால் தைரியமாக விற்று வைத்து 1 ரூபாய் 2 ரூபாய் இறங்கும்பொழுது வெளிவரலாம். அல்லது இறங்கிவிட்டால் வாங்கி வைத்து 1 ரூபாய் 2 ரூபாய் ஏறும் பொழுது விற்றுவிட்டு வெளிவரலாம். அதற்கு வாய்ப்பாக அமையும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜு. வணக்கம் மேடம், நாங்க பண்டூர்ல இருந்து ராஜு பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராஜு. மேடம், இப்போ தங்கத்தின் நிலவரம் எப்படி இருக்குது மேடம்? இப்போ முதல்ல செய்யலாமா இல்ல வெயிட் பண்ணி வாங்கலாமா? தங்கம் கொஞ்சம் பொறுத்து இருந்து வாங்குவது நல்லது என்று நினைக்கின்றேன். என்றால் தங்கத்தை பற்றி உலக அளவிலேயே இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. நேற்று ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கின்றது, தங்கத்தினுடைய விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $1180 சரியலாம் என்று. அது அப்படி சரியுமானால் அதனுடைய விலை பெரிய அளவிலே இறங்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிந்தால் அந்த இறக்கம் அதிகமாக இருக்காது. இந்த இரண்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பொதுவாக தங்கம் சற்று இறங்கு இப்பொழுது உள்ள நிலைமையில் இருந்து, அதாவது நேற்று 30,204 10 கிராம் 24 கேரட் தங்கம் முடிவாகி இருக்கின்றது. இது ஒரு 29,500 என்ற நிலைமைக்கு வருமானால் இதனை வாங்கலாம். இப்பொழுது அன்றாட ட்ரேட் செய்பவர்கள் வாங்கலாம். பிசிக்கலாக வாங்கி வைத்துக் கொள்பவர்களுக்குத்தான் நான் 29,500 என்று சொல்கின்றேன். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் தங்கத்திலும் வெள்ளியிலும் முதலீடு செய்தால் 1 ஆண்டு 2 ஆண்டு காத்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமேயானால் கவலைப்பட தேவையில்லை. விலை இறங்கினாலும் அது மீண்டும் ஏறுவதற்கான வாய்ப்பே அதிகம். ஏனென்றால் இன்று சீனா அதிக அளவிலே தங்கத்தை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்றது. சார், அந்த நேர் வரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்த நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்கும் கேட்டேன். இன்றைய சந்தையில் நேச்சுரல் கேஸ் முதலீடு செய்யலாமா சார்? இன்று சந்தையில நேச்சுரல் கேஸ் 240 என்ற நிலைமையிலேயே அது இருக்குமேயானால் வாங்கலாம். 2 ரூபாய் 3 ரூபாய் ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது 238 37 என்று இறங்குமையானால் அதனை விற்கலாம். அது 235 வரை போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சந்தை தொடக்கத்தை கவனித்துக் கொண்டு அது ஏறினாலும் வாங்கவும் இறங்கினால் விற்கவும் முடிவு செய்து கொள்ளலாம். சார், டெய்லி வரக்கூடிய செய்திகள் சந்தைக்கு பொறுத்த செய்திகள் தான் எப்படி பாக்குறது சார்? அதாவது இந்த செய்திகள் பல்வேறு வகையான செய்திகள் உண்டு. அதாவது ஒன்று அரசியல் அடிப்படையிலானது, இன்னொன்று பொருளாதார அடிப்படையிலானது, மூன்றாவது உற்பத்தி, அதாவது ஜியோபிசிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சில நாட்டுகளில் நடைபெறும் நிகழ்வுகளை ஒட்டி மாறுதல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதாவது அரசாங்க கொள்கைகளினால். ஆனால் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சந்தையிலே நாம் நிற்க முடியும். இப்பொழுது ஒரு பொருளுக்கு இறக்குமதி வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால் அந்த பொருள் விலை ஏறும். அதே நேரத்தில் அதனுடைய உற்பத்தி அதிகரித்திருக்கு என்றால் அதனுடைய விலை இறங்கும். இது தவிர ஒரு நாட்டினுடைய வங்கி வட்டி விகிதம், இன்ஃபிளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்க விகிதம், ஜிடிபி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு மொத்த உற்பத்தி விகிதம், தொழில் உற்பத்தி விகிதம், வீட்டு விற்பனை, அதனால தொழிலாளர் எண்ணிக்கை உயர்ந்தது குறைந்தது, இது போன்ற செய்திகளை எல்லாம் அவைகள் பாசிட்டிவா நெகட்டிவா என்று பார்த்து அதற்கேற்ப சந்தையின் போக்கு மாறுபடும். தங்களுடைய நிலைமைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சார், இன்னைக்கு நம்ம கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் இறக்கங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். சார், இன்றைய சந்தையில் காப்பர் வாங்கலாமா இல்ல விற்கலாமா சார்?
காப்பருக்கான சீனாவிலே காப்பருக்கான தேவை அதிகரித்திருப்பதாக சொல்கின்றார்கள். அதனால காப்பர் வாங்குவது பலன் தரும். இன்று காப்பர் ஒரு 442 என்ற நிலைமைக்கு வந்தால் அதனை வாங்கலாம். அதன் பின்னால் ₹1 ₹2 இறங்கினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மீண்டும் ஏறிவிடும். காப்பர் ₹450 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதில் என்ன ஒரு தகவல் என்று கேட்டால், இந்த காப்பரை பொறுத்தவரை சீனாவின் உபயோகத்தை பொறுத்துதான் காப்பர் ஏறுவதும் இறங்குவதும் அமைகின்றது. இவர் மாத இறுதியாக இருப்பதென்றால் பொசிஷன் கால் எடுப்பவர்கள் அடுத்த ஒப்பந்த காலம் டிசம்பர் ஒப்பந்தத்தில், அதாவது அடுத்த ஒப்பந்த காலத்தில் வாங்கலாம். மெட்டல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். மெட்டல்ஸ் சீனா தான் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. அவங்க தேவை அதிகரிச்சிருக்கு அவங்களுக்கு தான். சோ மெட்டல்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும் சந்தையில? அதாவது மெட்டல்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்த நாடாகவும் சீனா இருக்கின்றது. அதே நேரத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற நாடாகவும் சீனா தான் இருக்கின்றது. அதனால பொதுவாக மெட்டல்ஸ் சீனாவுடைய தகவல்களை பொறுத்தே விலை ஏறுவதும் இறங்குவதும் இருக்கின்றது. பெரிய அளவிலே மெட்டல்ஸ் இறங்காது. இது சற்று ஏறுவதற்கே வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றேன். இப்போதைக்கு இன்று சற்று இறங்கலாம். சார், இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் உயர வாய்ப்புகள் இருக்கா சார்? பொதுவாக தங்கத்தினுடைய பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. ஒரு காலத்திலே, அதாவது சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியா தான் தங்கத்தை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடாகவும் பயன்படுத்தும் நாடாகவும் இருந்தது. அந்த நிலைமை மாறி சீனா தங்கத்தை அதிக அளவிலே வாங்க தொடங்கி இருக்கின்றது, பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது. அந்த நாட்டு மக்களுக்கு அங்கு அரசாங்கமே கடன் கொடுத்து தங்கத்திலே முதலீடு செய்யுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு. அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தங்கம் பெரிய அளவில் இறங்குவதற்கான வாய்ப்பு குறைவு, ஏறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது. தற்காலிகமாக சில இறக்கங்கள் ஏற்படலாம், ஆனால் அவை விரைவில் சமனாகிவிடும், அது மீண்டும் ஏறத் தொடங்கிவிடும். சரி, இன்றைய சந்தையில் க்ரூட் ஆயில் நிலவரம் எப்படி இருக்கு? க்ரூட் ஆயில் தேவை அதிகரிச்சிருக்கா சார்? அதான், க்ரூட் ஆயில் தேவை அதிகரிக்கவில்லை. அதாவது க்ரூட் ஆயில் விலை ஏறும் என்று எதிர்பார்த்த போது அது இறங்கியது. இப்பொழுது கூட இன்று கூட க்ரூட் ஆயில் நேற்று பார்த்தீர்கள் என்றால் க்ரூட் ஆயில் ஒரு ₹35 ஏறி இருக்கின்றது. இன்று க்ரூட் ஆயில் இறங்குவதற்கான வாய்ப்பே இருக்கின்றது. இது க்ரூட் ஆயில் ஒரு ₹25 முதல் ₹30 வரை ஒரு பேரல், ஒரு பீப்பாய்க்கு இறங்குவதற்கான வாய்ப்பே இருக்கின்றது. மெட்டல்ஸ் சொன்னீங்க சார். மெட்டல்ஸ் இன்னைக்கு சந்தையில ஏற்றம் இறக்கம் காணப்படும். மெட்டல்ஸ் இப்பொழுது வாங்குவதற்கு ஏற்றதாக காப்பர் வாங்கலாம், லெட் வாங்கலாம். ஆக பொசிஷன் காலம் அடுத்த ஒப்பந்தத்தில் வாங்க வேண்டும். ஜிங்க் வாங்கலாம். அவைகள் எல்லாம் ₹1 ₹2 ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நேச்சுரல் கேஸ் வாங்கலாம். அவைகள் ஒரு ₹3-4 ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த 4 பொருட்களுமே விலை இறங்கும் பொழுது வாங்கி வைப்பது நலம் பயக்கும். தேங்க்யூ சார். நீங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்கள் குறித்து பலவிதமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமண்டலம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு கதிர் சோலையப்பன் அவர்கள். கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றங்கள் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.